ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளுடைய மக்கள் சேவை மக்கள் பாதை சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான அண்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் கார்ன் வச்சுட்டு போண்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு 2 சோளம் எடுத்திருக்கேன் ஸ்வீட் கார்னு. அந்த ஸ்வீட் கார்ன் வந்துட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கு பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சுருந்த அந்த ஸ்வீட் கார்னை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன் மட்டும் அப்படியே அரைக்காமல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், கார்னை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரியே நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். ஸோ இப்போ அதே பவுலில் அந்த கார்ன் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதே பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கு பிறகு பச்சை மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சின்ன துண்டு இஞ்சியை நல்லா உரலில் இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா பூண்டும் தோலோடு சேர்த்து இடித்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதெல்லாம் சேர்த்துட்டேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த கார்னையும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 4 ஸ்பூன் அரிசி மாவு இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவு வந்துட்டு நம்ம விருப்பப்படி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இது பக்கோடா மாதிரியும் அப்படி போட்டும் நம்ம எடுத்து சாப்பிடலாம், இல்லை போண்டா மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நான் 2 வெரைட்டியுமே நான் செஞ்சேன். இப்போ வந்துட்டு கடாயில் நல்லா எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நான் பக்கோடா எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஆயிலில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டால் பக்கோடாக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது நல்லா திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு போண்டாக்கு ரெடி பண்ணுறேன். போண்டாக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மாவு எடுத்து நல்லா ரவுண்டாக இதை வந்துட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ நல்லா ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போயும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதே மாதிரி நம்ம போண்டாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு போண்டா சாப்பிட்டே இருக்க மாட்டோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கெச்சப் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.